மதுரை வண்டியூர் டோல்கேட் அருகே சங்குநகர் பகுதியில் பாஜக நிர்வாகி சக்திவேல் வெட்டி கொலை செய்யப்பட்டார். மதுரை மாநகர் பாஜக ஓபிசி அணி மாவட்ட செயலாளராக சக்திவேல் பதவி வகித்து வந்த நிலையில் இந்த படுகொலை சம்பவம் குறித்து மதுரை அண்ணாநகர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். மதுரையில் பாஜக நிர்வாகி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில மதுரை அண்ணாநகர் காவல்துறையினரும் சம்பவம் விரைந்து வந்து தற்போது விசாரணை துவக்கியுள்ளனர். மதுரை மாநகர் ஓபிசி அணி மாவட்ட செயலாளராக சக்திவேல் என்பவர் இருந்து வந்தார். இவர் குறிஞ்சி நகர் பகுதியில அவர் குடியிருந்து வரக்கூடிய நிலையில வண்டியூர் டோல்கேட்டுக்கு அருகே சங்கு நகர் என்ற அந்த பகுதியில அவர் காலையில் டீ சாப்பிடுவதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் வந்த போது அவரை பின்தொடர்ந்து வந்த 2 இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம நபர்கள் அவரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டுவிட்டு அவர்கள் தப்பி ஓடியதாக இப்பகுதியில் உள்ள மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படியில இந்த தகவல் அறிந்து உடனடியாக அண்ணாநகர் போலீசாரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து சக்திவேல் உடலை கைப்பற்றி மதுரை அரசு ராஜாட்சி மருத்துவமனையில் உள்ள உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இப்பகுதியில் எதற்காக கொலை செய்யப்பட்டது, ஏன் கொலை செய்தார் உள்ளிட்ட கோணங்கள்ல போலீசாரும் விசாரணை துவக்கியுள்ளனர். மோப்பநாய் வெற்றி என்ற மோப்பநாயும் வரவழைக்கப்பட்டு தடயவியல் நிபுணர்களும் தடயங்களை சேகரித்து வருகின்றனர். அவர் பாஜக நிர்வாகியாக அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கிற நிலையில இந்த பாஜக நிர்வாகி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இப்பகுதி மக்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.